Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 632 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜோரோவோட ஸ்வாடு திடீர்னு காணாம போயிருச்சுல்ல, அது எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவனுக்கு ஒரே பதட்டம். அவங்கிட்ட மட்டுமா எல்லாத்துக்கிட்டையும் தான் காணாம போயிருச்சு. உடனே ஒரு பொம்மை வந்து தண்டவரா போடும், இந்த மாதிரி உங்க பொருட்கள் எல்லாத்தையுமே தேவதைங்க தான் வந்து ஆட்டைய போட்டுருக்குதுங்கன்னு. ஜோரோக்கு கடுப்பாவும், என்னடா இவன் முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கான்னு. தேவதைங்க எதுக்குடா வந்து திருடி பொழைக்குதுங்க, தீவெட்டி தடியா, இது கூட்டமா சேர்ந்து திருட்டு பழக பார்த்த வேலை, நட்டுக்கிட்டு கலடுச்சாங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருப்பான். ஆனா அந்த பொம்மை தேவதைகள் எப்பவுமே தேவதைகள் தான், அதனால இதுக்கப்புறம் உங்க பொருட்களை தேடாம சிரிச்சிட்டு சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புங்க, அதான் உங்களுக்கு நல்லதும்பா. அது எப்படி நீங்களால சிரிச்சிட்டு போக முடியும்? ஜோரோவோட முக்கியமான ஸ்வாடே தொலைஞ்சு போயிருக்கு, அவன் எப்படி விடுவான்? ஆனா அந்த பொம்மை விடாம தண்டோரா போட்டுக்கிட்டே இருக்கும். என்னன்னா அவங்க எல்லாம் தேவதைகள், நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. ட்ரெஸ்ரோஸால அவங்க ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்தே வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க நினைச்சா யார வேணாலும் பிளைண்டா மாத்த முடியுமாமா. இப்படி எல்லாம் கதை கட்டின உடனே எல்லாருமே அப்படின்னா நாங்க இதெல்லாத்தையுமே மறந்துடுறோம், எங்களுக்கு தேவையே இல்லாமாங்க. உடனே ஜோரோ, நான் விட மாட்டேன்பா, கின்னு விட்டு உன்னைய வெட்டிடுவேன்பா. ஏன்னா அது வானோ கிங்டமோட முக்கியமான ஒரு பொக்கிஷம். எதுவா இருந்தா என்னடா என்னோட ஸ்வாடுன்னு இவன் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, அது வானோ கிங்டம்க்கு சொந்தம்னு அவன் சொல்ல, எப்படியே மாத்தி மாத்தி கத்திட்டு கடைசியில சண்டை போடலான்னு முடிவே பண்ணிட்டானுங்க. எல்லாம் அந்த ஸ்வாடுக்காக. ஜோரோக்கு சண்டைனா தான் அல்வா சாப்பிடற மாதிரி ஆச்சு. அவனுக்கு இதெல்லாமே ஓகே தான், ஆனா முதல்ல அந்த ஸ்வாடு வேணும்ல. அந்த டைமுங்கும் போது சட்டு சட்டு சட்டுன்னு ஏதோ இழுக்கிற சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆட்டைய போட்டது எல்லாத்தையுமே ஒரு மூட்டை கட்டி நம்ம ஜோரோவோட ஸ்வாடையும் அது கூடவே வச்சு ஆட்டைய போட்டு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணி கடைசியில அது ஜன்னல் வழியா வராம மாட்டிச்சு. அந்த அருக்கிய ஸ்வாடு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுவான். உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு சஞ்சி ஓடுவான். அட லூசு முட்டா பையல, நமக்கெல்லாம் இப்படி சுத்திட்டு இருக்க டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு வா வேலையை பார்க்கணும்னு. உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு சாமுராய் கிளம்பிடுவான். லூஃபியுமே இது செம பண்ணா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு கிளம்ப போவான். ஆனா பிராங்கி வேண்டான்னு சொல்லி தடுத்துருவான். இப்ப அந்த சாமுராய்க்கு எப்படியாச்சும் அந்த ஸ்வாட காப்பாத்தி ஆகணும், அதனால அவன் கத்திட்டே ஓடுவான். லூஃபி இருந்துட்டு நான் போயே தீருவேன், நீ விடுமா. ஆனா பிராங்கிக்கு வேற ஒரு ஐடியா இருக்காமா, நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணும் வான்னு சொல்லி கூட்டு போயிருவான். இங்க ஜோரோ எல்லாம் ஜன்னலை உடச்சுக்கிட்டு போவான், எப்படியாச்சும் அந்த ஸ்வாட திருப்பி கொண்டு வந்துடணும்னு. பிராங்கிக்கு வேற வழி இல்ல, இவனுங்க எல்லாம் இருக்கும் போது இவன் தான் இன்சார்ஜா வேலையை பார்க்கணும், இல்லன்னா இவனுங்க பாட்டுக்கு அங்க எங்கன்னு இப்படித்தான் திருச்சு ஓடிடுவானுங்க. இனிமேட்டு எல்லாத்தையுமே என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறாங்கிற மாதிரி சொல்லுவான். இங்க ஜோரோ அது எங்க போச்சுன்னு அப்படியே தேடிட்டே ஓடுவான். பார்த்தா வெறும் மூட்டையும் கத்தியும் மட்டும் கூச்சு போயிட்டு இருக்கும். என்னடா இது, எவனாச்சும் கயிறு கட்டி இழுக்கிறானா? அப்படி இழுத்தாலுமே அது இப்படி ஆடி கூச்சு போகாதே. எவனா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தேவை என்னோட ஸ்வாடு, விட மாட்டேன்னு வெறிவுண்டு ஓடுவான். செஞ்சு அவன் முன்னாடியே ஓடுவான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு சாமுராயும் ஓடி வருவான். இப்படி மூணு பேரும் அடிச்சு புரண்டு அதை ஃபாலோ பண்ணி ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த சாமுராயோட கேப் வந்து பறந்துரும். அவனோட ஹேர் ஸ்டைல பார்த்தாலே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க இவன் ஒரு சாமுராயின்னு. ஒரு குழந்தை வேற பார்த்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப பண்ணியா இருக்குன்னு வேற சொல்லுமா. ஐயோன்னு சொல்லி அடிச்சு புடிச்சு போய் கேப்ப போடுவான். போட்டுட்டு சுத்தி முத்தி பார்த்தா அவனு ரெண்டு பேரும் எங்க போனான்னு தெரியல. ஐயோ இங்க வந்து குழப்பி விட்டானுல, நான் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, பட் இருந்தாலும் இப்ப நான் தொலைஞ்சிட்டேன், என்ன பண்றதுன்னு பேந்த முழிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் மண்டை மேல மண்டை வச்சு அதுக்கு மேல முள்ளு வச்ச ஒரு மண்டையன் சாமுராய் ஒருத்தன் இங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவான். அப்படியே கட் பண்ணா ரெஸ்டாரண்ட்ல அடி வாங்கினானுங்கல்ல, அதுல அந்த கூட்டத்தோட தலைவனை நம்ம லூஃபியும் பிராங்கியும் தனியா வச்சு விசாரிக்கும் போது தான் ஒரு மேட்டரே தெரிஞ்சது. அவன் டோஃப்ளமிங்கோக்கு வேலை பார்க்கறவன். ஒரு கெஸ்ல தான் பிராங்கி இவனை விசாரிக்கலான்னு பிளான் பண்ணா. ஆனா இப்போ சூப்பர்ல இவனை வச்சே மேட்டரை பூரா கறந்துடலான்னு பிளான் பண்ணா. அவன் எங்க மாஸ்டர் அப்படி, எங்க மாஸ்டர் இப்படி. அவர்கிட்ட மோதனீங்கன்னா இந்த ட்ரெஸ் ரோஸாவை விட்டு உங்களால வெளியவே போக முடியாது. மனுஷன் மரண மாசன்ட்டு ஓவர் பில்டப் பண்ணுவானா. பிராங்கி கடுப்பாய் ஒரே குத்து ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் விட்டு இருந்தா மண்டை செதறு தேங்க மாதிரி செதறி இருக்கும். தம்பி இப்படி எல்லாம் ஓவரா பில்டப் பண்ணக்கூடாது, நாங்க என்னென்னலாம் கேட்கிறோமோ அதெல்லாத்தையும் வாய மூடிட்டு ஒன்னொன்னா வளர்ற, ஒன்னு மிஸ் ஆனாலும் இப்ப நாங்க மிஸ் பண்ண பஞ்சம் அடுத்த டைம் மிஸ்ஸே ஆகாது பாயிலா. உடனே படன்னு வளருவான். அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு சாமுராய்ஸ புடிக்க ட்ரை பண்ணி ஒரு சாமுராயை மட்டும் புடிச்சாங்களாமா. அதான் கின்னு எஸ்கேப் ஆகி அவனோட ஃப்ரெண்டு காஞ்சிரோவை புடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தானுங்கல்ல, அவன் தான். ஆனா அவன் எங்க இருக்கான் என்னன்னு சொல்லி அவனுக்கு தெரியாதாமா. அடுத்தது ஸ்மைல பத்தி விசாரிப்பாங்க. அவன் சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேக்டரியுமே தெரியாது, முதல்ல நீங்க எல்லாம் யாரான்னு கேட்பான். லூஃபியால நம்பவே முடியல, ஏன்னா அவன் ஆளுக்கே அதை பத்தி ஒன்னும் தெரியலன்னா அப்படின்னு அவன் பயங்கர சீக்கிரட்டா தான் எல்லா விஷயத்தையும் வச்சிருப்பாங்க மாதிரி சொல்லுவான். சரி ஓகே, இவனுங்க எல்லாம் அடியாளுங்க, கடைசியில கிடக்கிற சப்ப பீசுங்க, எப்படி அவனுக்கு கீழே பெரிய பெரிய கைங்களா இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் எங்க இருக்கானுங்க, அந்த மேட்டர் சொல்லடா விளக்கன்னு விசாரிச்சா இன்னைக்கு எல்லாருமே பிஸியா இருக்காங்களாமா, அதனால எங்க இருக்காங்கன்னு தெரியாது, பட் எல்லாத்தையுமே கொலோசியம்க்கு வர சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் தெரியும். அதான் கொலோசியம்னு சொல்லி காட்டுவான். அங்க ஏகப்பட்ட மக்கள் போயிட்டு இருப்பாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்டா அதோட பேரு கொரிடா கொலோசியம். அங்கதான் பெரிய பெரிய சண்டை எல்லாம் நடக்கும். ஹை ரேங்க் அபிஷியல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு அந்த இடத்துக்கு போனா நீங்க பார்க்கலாம். சரி அங்க ஏன் எல்லாரும் போயிருக்காங்கன்னு கேட்டா அங்க ஒரு பெரிய ஈவென்ட் ஒன்று நடக்க போகுது. அதனாலேயே டோஃப்ளமிங்கோ ஃபேமிலி எல்லாத்தையுமே அங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த ஈவென்ட் என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியல. ஆனா இதுக்காக அவன் பயங்கரமான பிரைஸ் ஒன்னு ஆஃபர்
ஆர்டர் பண்ணியிருக்கான். அது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லுவானா. லூஃபிக்கு உடனே மைண்ட்ல வந்தது கறி கறி கறி. அடடடடா நிறைய மீட் இருக்குமா, போனா நல்லா வெளுத்துடலாமாங்கிற மாதிரி கேட்பான். அந்த லூசு பயலுக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்றான் இவன், அவன் இன்னும் சொல்லவே இல்ல. கொஞ்சம் சொல்ல விடுனா சரி சொல்லி தொலைனவனே, நீங்களே இப்ப நான் சொல்லதை கேட்டு ஷாக் ஆக போறீங்க. நல்லா கேட்டுக்கங்க நல்லா கேட்டுக்கங்க, பிரைஸ் என்ன தெரியுமான்னு சொல்லி சொல்ல வருவான். அப்படியே கட் பண்ணி அந்த கோரிடோ கொலோசியத்தை காட்டுறாங்க. கொக்காமக்கா வேற லெவல்ல இருக்குது. ஏகப்பட்ட பேர் அந்த சண்டைக்கு போறாங்க. ஆனா வழியில சில குழந்தைகளை உள்ளன்னு சொல்லி காட்டுக்கத்து கத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சண்டை பெரியவங்க பாக்குறது, சின்ன பசங்க எல்லாம் பார்த்தா பயந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சேஃபும் இல்லையாமா. சோ அவங்கள தடுத்துக்கிட்டு ஒரு செக்யூரிட்டி பொம்மை அங்க நின்னுட்டு இருக்கும். எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு மேல கண்ணை வச்சு சுட்டெல்லாம் மிரட்டி விடுவான். அந்த டைம்னு பார்த்து 2 செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க அந்த டாய் சோல்ஜரை விடக்கூடாது, அவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி இப்ப குழந்தைகளை விரட்டி விட்டானே ஒரு டாய் சோல்ஜர், அவனை வந்து கண்டமேனிக்கு சுடுவாங்க. அவனுக்கு இருக்கிறது ஒத்த கால் தான். ஆனா அதுலயே ஸ்கேட் பண்ணிக்கிட்டு சும்மா சல்லுன்னு போயிருவான். அப்படியே கட் பண்ணி அந்த கொலோசியம் காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள பயங்கரமான சவுண்டு. என்னன்னா மக்கள் கூட்டம் அப்படியே நிறைஞ்சு வலியுது. எல்லாம் சண்டைய பாக்குறதுக்காக ஆர்வமா வந்திருக்காங்க. ஒரு பெரிய போட்டியே நடக்க போகுது. சொல்ல போனா இன்னொரு 50 எபிசோடுக்கு நம்ம இங்கதான் குப்பை கொட்டி ஆகணும். இது ஒன்னும் சாதாரண ஈவென்ட் இல்ல, தாறுமாறான ஈவென்ட். இந்த ஈவென்ட்டுக்கான பிரைஸ் நம்ம கிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த ஆங்கர் மண்டையா அந்த துணியை போட்டு மூடி வச்சு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கர ஆர்வம். அது என்னன்னு அப்பதான் அப்படியே ஒரு ஸ்டெப்பா சொல்லுவான். அதாவது நம்ம லூஃபி ஏச காப்பாத்துறதுக்கு போறான். நானே ஒரு வார், அந்த வார் ஆஃப் பெஸ்ட்ல ஒருத்தன் செத்து போனான். அதுவும் மெரைன் ஃபோர்டுல. அவங்க கூட ஒயிட் பியர்ட் பைரட்டோட செகண்ட் டிவிஷன் கமாண்டர். அது மட்டும் இல்லாம கிங் ஆஃப் த பைரட்டோட ஒரே பையனான ஏஸ். ஆமா, இந்த மேட்டர் எல்லாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அங்க உட்கார்ந்திருக்க ஆடியன்ஸுக்குமே தெரியுமே. இப்ப அதெல்லாம் எதுக்கு வளைச்சு சொல்லிட்டு இருக்கானா, அங்க நடந்த சண்டையில அவன் அந்த மொத்த இடத்தையுமே கொளுத்துன்னு கொளுத்தி கடைசியில செத்து போயிட்டான். அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் மறுபடியும் ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கும்ல, அந்த டெவில் ஃப்ரூட் தான் இதுன்னு சொல்லிட்டு துணியை தூக்குவான். பார்த்தா அது ஏஸோட ஃப்ளேம் டெவில் ஃப்ரூட். சொல்ல போனா மோஸ்ட் பவர்ஃபுல்லான லோகியா டைப் டெவில் ஃப்ரூட். அத ஃப்ளேம் ஃபிளார் மேரா நமின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லுவாங்க. மொத்தத்துல அது ஏஸோட டெவில் ஃப்ரூட். அவ்வளவுதான். மக்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஆர்வம், நம்பவே முடியல. எல்லாம் காட்டு கத்து ஏத்திட்டு இருப்பாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளதான் அந்த கண்ணு தெரியாத ஜென்டில்மேனும் உட்கார்ந்துட்டு இருப்பான். சோ கொலோசியம்ல அங்க சத்தம் காதை கிழிச்சிட்டு இருக்கும். அந்த மேட்டர் இங்க லூஃபிக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் ஷாக் ஆகி அது நிஜம்தானான்னு கேட்டா அவங்க மாஸ்டர் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாராமா. அது நிஜமாவே ஏஸோட டெவில் ஃப்ரூட் தான். அதை கேட்டுட்டு நம்ம பையன் பயங்கரமா ஷாக் ஆவான். அவ்வளவுதான்.